வணக்கம் நண்பர்களே. முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கை ரொம்பவே இனிமையாகட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு நாங்கள் முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிறோம். இந்த பதிவில் நாம் முருகப்பெருமானுக்கு எளிமையான முறையில் வீட்டில் எப்படி சஷ்டி தினத்தில் விரதம் இருப்பதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்தினுடைய பெயரையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்போது திதி பார்த்து நீங்கள் விரதம் இருப்பீங்க. அதில் சதுர்த்தி திதி விநாயகர் பெருமானையும், பஞ்சமி திதியில் வராகி அம்மனையும், அஷ்டமி திதினா பைரவரையும், சஷ்டினா முருகப்பெருமானை வழிபடுவங்க இருப்பீங்க. தெய்வங்களுடைய திதி அறிந்து நம்ம வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் அதிகம் இருக்குதான். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியில் நீங்கள் முருகப்பெருமானை எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் எப்படி வழிபடுவதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு உகந்த திதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த திதியில் நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைத்திருங்க. அதே போல் நீங்கள் வளர்பிறையில் வரக்கூடிய திதியை வழிபாட்டு செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செல்வ செழிப்பு மேலோங்கி வளரும். தேய்பிரையில் வளரக்கூடிய திதியை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேய்ந்து விடுன்னு சொல்லலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்கள் சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தான் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லக்கூடிய விரதமாக இந்த விரதத்தை நிறைய பேர் இருக்கக்கூடியவங்க இருப்பீங்க. இதை நிரூபிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு பழமொழி கூட இருந்திருக்கு. நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாங்க, கடுமையான விரதம் இருந்து தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் நமக்கு பலன்கள் கிடைத்ததுமான நினைக்கக்கூடியவங்க இருப்பீங்க. மிகவும் எளிமையான வகையிலே நீங்கள் கூட தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா அதற்குரிய பலன் பார்த்தீங்கன்னா உங்களால் கட்டாயம் பெற முடியுங்க. தங்களால் இயன்ற வழிபாட்டை மேற்கொண்டு நீங்கள் தெய்வத்தினுடைய அருளை பெற முடியும். சஷ்டி திதியில் நீங்கள் எளிமையான முறையில் முருகனை வழிபடுவதற்கான சில வழிபாடு முறைகளை நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. சஷ்டி திதியில் நீங்கள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு நீங்கள் எண்ணெய் காப்பு செய்வதற்காக நல்லெண்ணெய் வாங்கி தரலாம். அதே போல் நீங்கள் முருகப்பெருமானுடைய கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய விளக்கிற்கு தீபம் ஏற்றுவதற்கு சுத்தமான பசுநெய்யை கூட நீங்கள் வாங்கித்தாங்க. இதோடு மட்டும் இல்லைங்க, நீங்கள் முருகப்பெருமானுக்காக செவ்வரி மலர்கள் வாங்கி தருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நீங்கள் பெற முடியுங்க. இந்த 3 பொருட்கள் மட்டும்தாங்க சஷ்டி திதியில் நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். இதோடு மட்டும் இல்லைங்க, கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் 3 முறை தொடர்ந்து பாராயணம் செய்தீங்கன்னா 3 முறை பாராயணம் செய்ய இல்லைன்னா கூட பரவாயில்ல, நினைத்து கொண்டாலே பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாருங்க. இதை மட்டும் நீங்கள் சஷ்டி தினத்தில் தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை முருகப்பெருமான் கட்டாயம் நிறைவேற்றி தருவாருங்க. கலியுக கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவங்க நிறைய பேர் இருப்பீங்கள்ல, அதிகமானவங்க இருக்கக்கூடிய விரதம் தாங்க இந்த சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு திதிகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியிலும் நட்சத்திரங்களை கிருத்திகையும் நாட்களில் செவ்வாய்க்கிழமையில விரதம் இருப்பக்கூடியவங்க இருப்பீங்க. பிரச்சனைகள் தேய்ந்து போக நீங்கள் நினைச்சிங்கன்னா தேய்பிரை சஷ்டியில் வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் வளர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட நீங்கள் நினைச்சிங்கன்னா வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் முருகப்பெருமானிடம் பார்த்தீங்கன்னா முழுமையாக சரணடைந்து எனக்கு எது நல்லதோ அதை கொடு முருகான்னு அனைத்துமே அந்த முருகனிடம் ஒப்படைத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துன்பங்களை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். உங்களுக்கு வேண்டிய அனைத்துமே நிறைவேற்றி வைப்பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பலரது வாழ்க்கையிலும் இது கண்ட அனுபவம் உண்மையாக சொல்லலாம். திதிகளை 6வது திதியாக வருவதாங்க இந்த சஷ்டி. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 6வது நாளில் இந்த சஷ்டி அமைந்திருக்கும். அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டின்னுவாங்க. வளர்பிறை சஷ்டியை பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய சஷ்டியை கிருஷ்ணபட்ச சஷ்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு திதி நட்சத்திர வழிபாட்டிற்கு ஏற்றதாக சொல்லலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே ஏற்ற திதி தாங்க இந்த சஷ்டி திதி. நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா
எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடுன்னு சொல்லலாம். அத்தனை சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானை நீங்கள் நினைத்து கொண்டு விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் விரதம் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு போய் அங்கே சென்று அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களால் உங்களால் முடிந்த பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. குறிப்பாக நீங்கள் இளநீர்னே தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் சுபிஷம் பெருகிடுங்க. வீட்டிலையே நீங்கள் சஷ்டி விரதத்தை கடைப்பிடிப்பீங்களாக இருந்தீங்கன்னா அதிகாலை எழுந்தவுடனே குளித்துட்டு முருகனுக்கு நீங்கள் சிவப்பு நிற மலர்களால் செவ்வரளி செம்பருத்தி போன்ற மலர்களை சாற்றி கூட 6 விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றி வைத்து பூஜை அறையில் நீங்கள் விரதம் இருக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு இந்த நாளில் ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருளை நீங்கள் படைத்து வழிபாடு செய்திடுங்க. சர்க்கரை பொங்கல் தேனு தினை மாவுன்னு கூட படைத்து வழிபடுறாங்க. இல்லை அது செய்ய முடியலனா கூட பரவாயில்லைங்க. சர்க்கரை பொறி கடலை கூட வைத்து நீங்கள் படையலாக வழிபாடு செய்யலாங்க. முடியாதவங்க 2 வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு படைத்து முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நாளில் எதுவுமே செய்ய முடியலனா கூட நீங்கள் நாவல் பழத்தை வைத்து கூட வழிபாடு செய்யுங்க. முருகனுக்கு நாவல் பழம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இஷ்டமான பழமாங்க. நீங்கள் இந்த ஒரு நாளில் நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். மீண்டும் நீங்கள் மாலை நேரத்தில் பூஜை செய்துட்டு விரதத்தை முடித்துக்கோங்க. வீட்டில் இருப்பவங்க விரதம் முடியும் வரை நீங்கள் முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டிலே நீங்கள் முருகனினுடைய பாமாலைகளை பாடலாம். இல்லைன்னா கதை சஷ்டி அவசரம் திருப்புகள் உள்ளிட்ட முருகனுடைய சிறப்புகளை உணர்த்தக்கூடிய பாடல்களை படிக்கலாம். இல்லைன்னா ஒலிக்க விட்டு கேட்கலாங்க. வீட்டில் நீங்கள் வேல் வைத்திருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நாளில் வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் பூஜைகள் செய்து வேல்மாறல் படித்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் சஷ்டி தினத்தில் வழிபடுவதால் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுங்க. ஈடுபாடுக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைத்திடும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்கல் நிலையை நீங்கிடுங்க. தொழில் வியாபாரங்களை லாபம் உங்களுக்கு பெருகிடும். வேலையும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குங்க. நேரடி மறைமுக எதிரிகள் விலகுவாங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் உங்களுக்கு ஏற்படும். எந்த பிரச்சனையை தீர வேண்டும்னு நீங்கள் முருகப்பெருமானிடம் இந்த ஒரு விரதத்தை இருக்கிறீங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு நடந்துடுங்க. வேலை, திருமணம்னு, குழந்தை பேரு, கடன், பண கஷ்டம்னு, மனை வீடுன்னு எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் செய்றீங்க. இந்த ஒரு கடவுளை நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டா சகல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகிடுங்க. இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் குறிப்பிட்ட சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் மற்றவர்களை விட உங்களுக்கான அதிர்ஷ்டம் அதிகம் பெருகிடுமா? அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டா அதிர்ஷ்டம் அதிகம் பெறக்கூடிய நபர்கள்னு தெரிஞ்சுக்கோங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்கள்னு செவ்வாய் ஓரையில் பிறந்தவங்க முருக வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் பெருகிடுங்க. செவ்வாயின் நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம் நட்சத்திர பிறந்தவங்க கூட முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. ராசியிலையும் லக்னக்காரர்களும் பார்த்தீங்கன்னா மேஷம், விருச்சிக லக்னக்காரர்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு வர உங்களுக்கான அதிர்ஷ்டம் மேலோங்கி கொண்டே போகும். திதியின் அடிப்படையில் வளர்பிறை, தேய்பிறை, சஷ்டியில் பிறந்தவங்கள்னே நவமி, தசமி திதியில் பிறந்திருந்தாலும் அந்த திதி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கான யோகங்கள் அதிகரித்திருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தவிர பெரும்பாலான பேர் வீடுகளில் மயிலிறகு சிறிய அளவில் வேல் வைத்து வழிபடக்கூடியவங்க இருப்பீங்க. பெரிய வேலாக இருந்தீங்கன்னா வாங்கி நீங்கள் கோவிலுக்கு கூட நன்கொடையாக கொடுத்துடுங்க. இல்லை செம்பாலான வேல் வைத்து கூட உங்கள் வீட்டில் வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு நீங்கள் உரிய உலோகம்தான் செம்பாக இருப்பதால் செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில் அணிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. செப்பு பாத்திரத்திலங்க நீங்கள் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. வீட்டில் செம்பருத்தின் செடி நட்டு வைத்து வளர்ப்பதும் நீங்கள் முழு துவரம் பருப்பை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வருவதும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி தருங்க. பார்த்தீங்கன்னா கந்த குறுக்கு அவசரத்தில் தாங்க முருகனுடைய மூல மந்திரமும் இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து வந்தீங்கன்னா அத்தனை விதமான துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபடலாங்க. இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைத்திருங்க. 1,00,000 முறை நீங்கள் உச்சரித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்குங்க. யம பயம் உங்களிடமிருந்து நீங்கிடும். கோடி முறை உச்சரித்தால் உங்களுக்கான முக்தி கிடைத்திருங்க. முருகப்பெருமானே நேரில் ஜோதி வடிவமாக காட்சியளிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.